இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கட்டில தான் படுத்திருப்பாங்க. ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பி படுத்திருப்பாங்க. இங்கே ஹீரோயினுமே நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. ஹீரோ அது தெரியாமல் பேசிகிட்டு இருப்பான். ரொம்ப நாளாவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லுவான். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் இங்கே ஹீரோயினி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரியும் ஹீரோவுக்கே ஹீரோயினி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுவான். மறுநாள் காலைல விடிஞ்சதுமே ஹீரோயினியை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பான். நேற்று நைட்டு நான் பேசினது ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோனுக்கு எதுவுமே கேட்டிருக்காது. ஏன்னா அவங்க தான் நல்லா ஆழ்ந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டாங்கல்ல. அதனால ஹீரோ பேசினது எதுவுமே அவங்களுக்கு கேட்டிருக்காது. அவளுமே சொல்லுவா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, நீ என்ன பேசின சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஹீரோமே இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிடுவாங்க. சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிக்கலாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு தான் வருவாங்க. பார்த்தா வழியிலே ஹீரோட அக்காவும் அவன் ஃப்ரெண்டுமே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க ரெண்டும் ஜோடியாக வரதை பார்த்தோன்னே, எங்கே போன நீ, உனக்கு கால் பண்ணாலும் ரீச் பண்ணவே முடியல, அட்லீஸ்ட் நீ ஒரு கால் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றப்போ இவனுமே சொல்லுவான், அங்கே போயிட்டு நெட்வொர்க் பிரச்சனையாயிடுச்சு, கால் பண்ணால் போகலை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருப்பான். சரி இவன் என்ன உன் கூட அப்படின்றப்போ, நாங்கள் ரெண்டு பேரும் தான் அங்கே போயிருந்தோம் அந்த தாத்தாவை பார்க்கறதுக்காக, போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு, அதான் திரும்பி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. இங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்பா அந்த கிளாஸ்மேட் 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இன்னும் ஹீரோயினி வரல அப்படின்ற மாதிரி. அவள் உள்ளே வந்தவொடனே அவங்க அம்மாவுமே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே போனேன், எதுவுமே சொல்லவே இல்லை, ஒரு கால் பண்ணி சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அம்மா அங்கே போனதுக்கு அடுத்து சிக்னல் ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா, அதனால தான் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க அப்பாவுமே சரி இப்போ தான் பிள்ளை வந்துட்டு உடனே திட்டணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ்மேட்டை சொல்லுவான். அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி கண்ணாலே செய்கை பண்ணிட்டு இருந்தவொடனே அவனுமே அவளோட ரூமுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே பாரு நம்ம பொண்ணே இப்போ தான் வந்திருக்கா, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டல, எதுக்கு போட்டு தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இங்கே இந்த கிளாஸ் மட்டும் தான் காமிப்பாங்க. கிளாஸ் மட்டுமே ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். என்ன நீங்கள் ரெண்டும் ஒன்றா வரீங்க, அப்போ அவன் கூட தான் நீ போயிருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயின்மே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம் நாங்கள் அங்கே ஒரு தாத்தாவை பக்கம் போயிருந்தோம், பிஸ்னஸ் விஷயமா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பா. இவன்மே கேள்வி மேலே கேள்வி கேட்குறப்போ அவளுமே என்ன நீ எங்கள் அம்மா மாதிரி எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற போதும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அவனு சரி சரி நான் எதுவும் கேள்வி கேட்கல, உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நான் கேட்டேன், கால் பண்ணேன் ஃபோன் ரீச்சே ஆகலை, அதனால தான் அந்த அக்கறையில் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணுமே அங்கே நாய் கூட விளாண்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினுமே பார்ப்பா. ஹீரோயினி பார்க்குறப்ப அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கப்போ அப்போ இந்த கிளாஸ்மேட்டுமே சொல்லுவான், அவங்க ரெண்டும் பார்க்க ரொம்ப க்ளோஸாக தெரியுறாங்களா அப்படின்றப்போ, ஆமாம் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், உனக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணை தெரியுமா அப்படின்றப்போ, அதெல்லாம் தெரியும், நேற்று தான் அந்த பொண்ணை மீட் பண்ணேன், அந்த அசிஸ்டண்ட் தான் அந்த பொண்ணை எனக்கு இன்ட்ரோ கொடுத்தான், அது வந்து அந்த அவங்க அக்காவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அதே போல் அவங்க அக்கா அந்த பொண்ணை ஹீரோவுக்கு செட் பண்ணுறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுவான். அதை கேட்டவொடனே ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கடுப்பாயிடும். சரி ஓகே நான் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகிறேன், நீ வரியா அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே அவனுமே சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூட்டிகிட்டு அவனுமே காரில் அங்கேருந்து போவான். இது எல்லாத்தையுமே ஹீரோவுமே பார்ப்பான். ஹீரோயினி இவன் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அவன் கூட க்ளோஸாக இருக்காளே அப்படின்ற மாதிரி அவனுமே பார்த்துட்டு இருப்பான். கையில் அவளுக்காக மருந்து எடுத்து வச்சிருப்பான் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் அதுக்குள்ளே இவன் கூட கிளம்பி போனதை பார்த்தவொன்னே அவனுமே அமைதியாக இருப்பான். இவளுமே இங்கே ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோவுமே கம்பெனிக்கு தான் வருவான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு. அப்போ அவளுமே இந்த கடையில் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குன்னு சொன்னல, சரிவா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு தான் வருவாங்க. அங்கே வந்துட்டு இந்த பொண்ணுமே அந்த கிளாஸ்மேட்டு தான் பேசிகிட்டு இருப்பாள். அந்த கிளாஸ்மேட்டுமே என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் அமைதியாகவே இருப்பாங்க, எதுவுமே பேசிக்கவே மாட்டாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் இருந்துக்கிட்டு உங்களுக்கான ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது, இந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுக்காக ஹீரோயினி பண்ணி வச்சுருந்த அந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போய் ஹீரோக்கிட்ட கொடுப்பா. அப்போ ஹீரோவுமே வாங்கிட்டு சரி உனக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்கப்போ அந்த பொண்ணுமே எப்போதும் போல தான் நம்ம ரெண்டும் அதிலே பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதை கேட்டோன்னே ஹீரோயினிக்கே இங்கே காண்டாகும், என்னது நீங்கள் எப்போதுமே இப்படி தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினச்சிப்பா. ஹீரோமே அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வருவான். சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவா. இங்கே ஹீரோனிக்கு என்னன்னா அதை பார்க்குறப்பெல்லாம் பயங்கர கடுப்பாக இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ண அந்த கிளாஸ் மட்டுமே சரிவா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவான். அதேபோல் இவங்க டீமில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருந்தால அந்த பொண்ணுமே ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு இந்த அசிஸ்டன்ட்மே வருவான். அசிஸ்டன்ட்மே வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கடலை போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அவளுமே சொல்லுவான், இப்படிலாம் பேசினா நான் மயங்கர ஆள்லாம் கிடையாது, நான் மற்ற பொண்ணு மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இப்போ இந்த அசிஸ்டண்ட்டுக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ட்ரூவாக தான் அந்த பொண்ணை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்போ இவங்க ரெண்டுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த கிளாஸ் மட்டும் அசிஸ்டண்ட்டோ. அப்போ இவனுமே சொல்லுவான், உனக்கு உண்மையாக அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்காடா அப்படின்றப்போ அப்போ அசிஸ்டன்ட்மே சொல்லுவான், ஆமாம் இதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்கிட்டே பேசினேன் பழகினேன்,
யார் மேலேயுமே இந்த ஒரு ஃபீலிங் வரவே இல்லை. எனக்கு இந்த பொண்ணு மேலே அந்த ஃபீலிங் வந்திருக்கு. இந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அடுத்து எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கு. கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், லைஃப் பார்ட்னராக இந்த பொண்ணு தான் வேணும்னு தோணுது. கண்டிப்பாக சீக்கிரமே என்னோட ஃபீலிங்ஸ் அந்த பொண்ணுகிட்ட வெளிப்படுத்த போகிறேன். ஒன்ன மாதிரிலாம் நான் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாமல் இந்த மாதிரி மனசுக்குள்ளேலாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதனால சீக்கிரமே அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்ல போகிறேன் என்னோட லவ்வை. அதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கேன், நீயும் என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவங்களுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த பொண்ணுகிட்டையுமே கேட்பான், ஃப்ரீ டைம்லலாம் என்ன பண்ணுவேன், நம்ம ஏதாவது வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அந்த பொண்ணுமே ஓகே வெளியே போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அப்போ ஹீரோயின்மே இங்கே சோகத்தில் தானே இருக்காங்க. அவங்களுமே சரி ஓகே போகலாம், நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இவனுமே சரி எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி இங்கே கம்பெனிக்கு தான் வருவான். கம்பெனிக்கு வந்து அங்கே ஹீரோ ரொம்ப சோகமாகவே இருப்பான். ஹீரோயினி கிளாஸ்மேட் பையன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கால, அதை நினச்சிட்டு இங்கே ஹீரோவுமே கொஞ்சம் சோகமாகவே இருப்பான். நான் நாளைக்கு கொஞ்சம் அவுட்டிங் போகிறேன், நான் அந்த கிளாஸ்மேட் எல்லாருமே, நீயும் வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோ இல்லை நான் வரல, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அப்போ அவனுமே ஹீரோயின்மே வரா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி வராளா அப்படின்ட்டு சரி ஓகே நாளைக்கு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே அங்கேருந்து போவான். மறுநாள் கிளம்பி இவங்க 5 பேருமே அவுட்டிங் மாதிரி வெளியே வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு டென்ட் மாதிரி போட்டுட்டு ஆளுக்கு ஒரு டென்ட்டை ரெடி பண்ணிட்டு அவங்க கிட்ட ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் ஹீரோவை மட்டும் தனியாகவே விட்டுடுவாங்க. ஏன்னா ஹீரோயினிக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் கோவம் இருக்கும். அதனால ஹீரோ கிட்ட எதுவுமே பேசிக்கவே மாட்டாங்க. இந்த கிளாஸ்மேட் கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்குமே கஷ்டமாக இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் இவளுக்காக தான் வந்தோம், ஆனால் நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவனும் அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. ஹீரோயினையும் கிளாஸ் மட்டும் சேர்ந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு கஷ்டமாக இருக்கும். அவனும் போயிட்டு சரி நானும் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினையும் அவனும் சரி இந்த நீ பிடி அப்படின்னு சொல்லி அந்த நெட்டை கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. ஹீரோயின் நமக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுப்பான்னு நினச்சி தான் ஹீரோ அதை சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயினி அவங்ககிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவனுமே அங்கேருந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஒரு வழியாக ஏதோ மீனெல்லாம் பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு நான் மீன் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லுவான். ஆனால் அதை ஹீரோயினி காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவனுமே வந்துட்டு நானும் மீன்லாம் நிறையா பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அசிஸ்டன்ட்மே சொல்லுவான் சரி ஓகே நீ அந்த மீனெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க 4 பேருமே உட்காந்து விளாட ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே நம்மளை விட்டுட்டு ஹீரோயினி அவங்க கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காளன்ற காண்டில் இவன் என்ன பண்ணுவான்னா அந்த மீனில் அதிகமான காரத்தை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருப்பான். அது தெரியாமல் இவங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே அந்த மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு இவங்களோட சேர்ந்து உட்காந்து விளாட ஆரம்பிச்சிடுவான். இவங்க என்ன மாதிரியான விளையாட்டு விளாடுவாங்கன்னா இவங்க அந்த கார்ட்ஸை வச்சு தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த கார்டில் யாருக்கு கிங் வருதோ அவங்க சொல்கிறத அந்த டீமில் இருக்கிற மற்ற 2 பேரும் பண்ணணும். அதை மாதிரி தான் இவங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கா மாற்றி மாற்றி அந்த கிங்குன்ற கார்டு வந்துட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை மற்றவங்க செய்யணும். அப்போ ஹீரோவுக்குமே அதே மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வரும். அப்போ அந்த டீமில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணால அவளுக்கு கிங் வந்திருக்கும். அப்போ அவளுமே இருந்துட்டு 2 நம்பர் சொல்லுவா. அந்த நம்பர் என்னடானா ஹீரோவுக்கு தான் வந்திருக்கும். அந்த நம்பர் ஹீரோவுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கு வந்திருக்கும். இந்த மீனை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு வந்த மீனை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவா. இதை கேட்டுட்டு ஹீரோ பண்ண விஷயம் ஹீரோக்கே வந்த மாதிரி இருக்கும். அவளுமே அந்த காரமாக இருக்கிற மீனை எடுத்து சாப்பிடுவான். அவனால் அதை சாப்பிடவே முடியாது. ஒரு வாய் வச்சோடனே அவனால் அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது. அவனுமே அதை தூர போட்டுடுவான். அதுக்கடுத்து திருப்பி அவங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் ஹீரோனிக்கு தான் அந்த கிங்குன்ற கார்டு வந்திருக்கும். அப்போ அவளுமே 2 நம்பர் சொல்லுவா. அந்த நம்பர் யாருக்கு இருக்குன்னா ஹீரோவுக்கும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் வந்திருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ்அப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லியிருப்பா. இதை கேட்டதுமே ஹீரோவுமே ஐயோ இந்த கர்மத்தை வேற பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே புஷ்அப் எடுப்பான். கீழே வந்துட்டு அந்த கிளாஸ்மேட் படுத்துப்பான். மேலே ஹீரோ வந்துட்டு அந்த புஷ்அப் எடுத்துட்டு இருப்பான். 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக மூஞ்சியை வச்சுட்டு புஷ்அப் எடுத்துட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த கர்மத்தை வேற செஞ்சு தொலைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வேண்டாம் இருப்பா. அந்த புஷ்அப் எடுத்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அவன் போன கொஞ்ச நேரத்துல இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த அசிஸ்டண்ட்டுமே அந்த கிளாஸ்மேட்டை சொல்லிட்டு இருப்பான், எங்க பாரு நான் இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், நான் சொன்ன மாதிரியே பண்ணிடு, சத்தம் கேட்டதுமே அந்த ஃபயர் ஒர்க் ஆன் பண்ணிடு ஓகேவா, நான் இன்னைக்கு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோனி அங்கேருந்து கூப்பிடுவான். ஆனால் ஹீரோனி எதுக்கு என்ன கூப்பிட்றேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்றப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணும் அதனால அதை போய் எடுத்துட்டு வரலாம் வா அப்படின்றப்போ ஹீரோனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வந்துடுவாங்க. அப்போ அந்த கிளாஸ் மட்டுமே உண்மையை சொல்லுவான், அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான், அதுக்காக தான் நம்ம இங்கே தூரமாக வந்துட்டோம், இந்த ஃபயர் ஒர்க்ஸை ஆன் பண்ணணும் அவன் சொன்ன டைமுக்கு, அதனால தான் நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். இவனுமே கால் பண்ணி ஃபோனை ஆன் பண்ணிட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்டுட்டு இருப்பான். அங்கே சத்தம் கொடுத்தவனே இவன் அந்த இதை ஆன் பண்ணணும் அந்த ஃபயர் ஒர்க்கை. அப்போ அவனுமே இருந்துட்டு ரொம்ப வலிஞ்சு பேசிகிட்டு இருப்பான், இந்த உலகத்திலே உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்ல, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவொன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு தோணுது, உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் சரியாக தூங்க முடியல சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த டைலாக்கை கேட்டவனே ஹீரோயினுமே ஐயோ என்னடா இவன் எல்லா பொண்ணுங்கிட்டையும் இந்த மாதிரி தானே விட்டு போட்டுட்டு இருக்கான், அதனால இதை சீரியஸாலாம் ஒன்று எடுக்க வேண்டாம், இவன் பயங்கரமான ஒரு ப்ளே பாய் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறப்போ அப்போ அந்த கிளாஸ் மட்டுமே சொல்லுவான், இல்லை இந்த டைம் அவன் ரொம்ப சீரியஸாகவே இருக்கான், அந்த பொண்ணை ரொம்பவே உண்மையாக விரும்புகிறான்னு நினைக்கிறேன், அதனால தான் நானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்க ஃபோனில் அங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினியால் அதுக்கு மேலே கேட்க முடியாது, என்னால் இதுக்கு மேலே கேட்க முடியல, அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வந்துடுவாங்க.
ஹீரோயின்மே அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக வந்துடுவாங்க. தூரமாக வந்துட்டு தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவான். என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தியா அப்படின்றப்போ, நான் ஏன் உன்னை பார்க்க வரணும், நான் கொஞ்சம் தனியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. ஏன் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற, மூஞ்சியை வேற இப்படி தூக்கி வச்சிருக்க, உனக்கு நேத்துல இருந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, ஏன் நீ கூட தான் இந்த மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவே சொல்லுவான், நேத்துல இருந்து எந்த ரீசனுமே இல்லாம நீ தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க, அட்லீஸ்ட் ரீசன் என்னன்னு தெரிஞ்சாலாவது ஓகே, ஆனா ரீசனே இல்லாம நீ தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கே அப்படின்றப்போ ஹீரோயினே சொல்லுவாங்க, ஆமா நீயும் அந்த பொண்ணு தான் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயினே சொல்றப்போ, அப்ப ஹீரோமே, ஆமா நீயும் தான் அந்த கிளாஸ்மேட் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க, இங்க வந்ததுல இருந்து அந்த பையன் கூட தான் நீ க்ளோஸா சுத்திட்டு இருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே அப்படின்றப்போ ஹீரோயின்மே அதுக்கு பதில் சொல்லுவாங்க, ஆமா நீ கூட தான் அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்க, அந்த பொண்ணு கூட ஐஸ்கிரீம்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, 2 பேரும் ஷேர் பண்ணிலாம் சாப்பிட்றீங்க, நான் என்ன அந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்கேன், அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், மற்றபடி எங்க 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, என்னோட மனசுக்கு தெரியும் அவன் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், வரைக்கும் நான் யாருக்காகவும் ஐஸ்கிரீம் கொடுத்ததும் கிடையாது, நான் யாருக்காகவும் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவான். அங்க கட் பண்ணா இங்க அசிஸ்டண்டா தான் காட்டுவாங்க. இந்த அசிஸ்டன்ட்மே என்னெல்லாம பிட்டெல்லாம் போட்டுட்டு அவகிட்ட நெருங்கி போய் அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போவான். பார்த்தா அந்த பொண்ணு கண்ணத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டுடும். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த கிளாஸ்மேட் என்ன பண்ணுவான்னா, சத்தம் கேட்டுருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த ஃபயர் ஒர்க் ஆன் பண்ணி விட்டுடுவான். பார்த்தா வெடி சத்தம் அங்கே பயங்கரமா போயிட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இந்த அசிஸ்டன்ட்டுமே கரெக்டான டைம்ல தான் ஆன் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணுக்கு இங்கே நடக்குது எதுவுமே புரியாது, என்ன திடீர்னு சொல்லிட்டு ஃபயர் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் என்னன்னா ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான். நான் இவ்வளவு நாள் நினைச்சேன் இந்த ஐஸ்கிரீம் இல்லாம தான் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்பான். திருப்பியும் ஹீரோ பிடிச்சி ஒரு கிஸ் அடிச்சிடுவான். இங்க பார்த்தா இந்த கிளாஸ் மட்டுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான், என்னடா உன்னோட லவ்வை சொல்லிட்டியா, ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, என்னத்த ஓகேயாக, நான் நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கா, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபயர் ஒர்க்கை பண்ணிடலாம் அப்படின்றப்போ அசிஸ்டன்ட்மே முறைச்சி பார்ப்பான், டே நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரி ஹீரோயின் எங்க காணலே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ கரெக்டா ஹீரோயின்மே அங்கிருந்து ஹீரோ கூட நடந்து வந்துட்டு இருப்பா. இவங்களுமே சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு போய் தூங்கலாம், நாளைக்கு காலைல கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்களோட டென்ட்டுக்கு தூங்க போயிடுவாங்க. இங்க ஹீரோயினுக்கு தூக்கமே வராது, ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோக்குமே தூக்கம் வராது, ஹீரோவுமே ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. மறுநாள் காலைல விடிஞ்சதுமே இவங்க இங்க இருந்து கார்ல கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோமே என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட சீட்டுக்கு சைட்ல கையை கொடுப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயின்மே அவங்க பக்கத்துல ஃப்ரெண்டு 2 பேருமே இருப்பாங்க, அவங்க பாத்திரக்கூடாது, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க பாத்திரக்கூடாது அப்படின்றக்காக அவங்கள பார்த்துட்டு இவளுமே கையை கொடுப்பா. 2 பேருமே கார்ல இருந்து இறங்குற வரைக்குமே கை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. காரை விட்டு இறங்கியுமே 2 பேருமே கை பிடிச்சிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே சொல்லுவான், இன்னைக்கு நீ பிஸியா இருக்கியா, ஏதாவது உனக்கு வேலை இருக்கா அப்படின்றப்போ, இல்ல நான் சும்மா வெட்டியா தான் இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்றப்போ, சரி ஓகே அப்போ நீ கிளம்பி வா, நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின்மே, டேட்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டா, சரி ஓகே நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல அவங்க அம்மா கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. இங்க இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்து வரதை பார்த்தோன்னே ஹீரோயினி டக்குன்னு கையை எடுத்து விட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோமே திரும்பவும் அவளோட கையை பிடிப்பான். அப்போ இவளுமே என்ன கையை பிடிக்கிற, எங்க அம்மா ஆப்போசிட்ல நிக்காங்க அப்படின்றப்போ அப்போ ஹீரோமே சொல்லுவான், இதுதான் கரெக்டான சான்ஸ், உங்க அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடு, நம்ம 2 பேரும் லவ் பண்றேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அவனோட வீட்டுக்குள்ள போயிடுவான். இங்க கூப்பிட்டு வச்சு அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க, என்னதான் நடக்குது உங்க 2 பேத்துக்குள்ள, அவனோட கையை வேற பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்து உண்மையை சொல்லு உங்க 2 பேத்துக்குள்ள என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப ஹீரோயினுமே கொஞ்சம் தயங்கி சொல்லுவாங்க, அம்மா நாங்க 2 பேரும் இப்போ லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, லவ் பண்றீங்களா அப்படின்றப்ப, ஆமாம்மா அதுவும் நேத்து தான்மா, நானே நம்பவே இல்லை அவன் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஆனா நேத்து தான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான், நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவங்க அம்மாவுமே, எனக்குமே நம்பிக்கை இல்லை, அவன் வந்து உங்ககிட்ட வந்து லவ்வை சொன்னான்னு சொல்றப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை, வேணா நீ வேணா சொல்லியிருப்ப, அவன் சொல்லுவான்ற எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்றப்போ, அம்மா என்னம்மா சொல்ற, நான் உன்னோட பொண்ணு, நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்றப்போ, ஆமா அந்த பையன் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கான், இன்னொன்னு அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், நல்ல ஒரு ஃபேமிலியும் தான், உனக்கும் நல்ல ஃபேமிலி இருக்குதான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா அந்த பையன் வந்து உன்கிட்ட லவ்வ சொன்னான்னு சொல்றப்போ எனக்கு நம்ப முடியல, அநேகமா நீ தான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்றப்ப, அம்மா அப்படிலாம் இல்லை, நேற்று தான் இந்த சம்பவமே நடந்துச்சு, அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணா, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றப்போ, சரி இன்னும் என்ன பண்ண போறீங்க அப்படின்றப்போ, இன்னைக்கு நாங்கள் 2 டேட்டிங் போகிறோம் அப்படின்றப்போ, டேட்டிங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்க அப்படின்றப்போ, ஆமாம்மா அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க அம்மாவுமே சரி ஓகே ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையுமே பசங்களை நம்பக்கூடாது, பார்த்துக்கோ, அவன் என்ன சொன்னாலும் ஓகே ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. ஹீரோயின்மே சரிம்மா எனக்கு தெரியும், அவன் ஒன்றும் அவ்வளோ மோசமான பையன்லாம் கிடையாது, எனக்கு தெரியும், சரி நான் கிளம்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவாங்க. இதுவே நம்ம நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அம்மா விளக்கமாத்த கொண்டே சாத்திடுவாங்க.
அவங்க அப்பாவுமே ரொம்ப சந்தோஷமா வருவாங்க. பிள்ளை ரொம்பவே சந்தோஷமா இருக்கே, லவ் பண்றாளா அப்படின்றப்போ, ஆமா அவ லவ் பண்றா. உங்களுக்கு அவளை பத்தி எந்த கவலையும் இல்ல போல அப்படின்றப்போ, எனக்கு என்ன கவலை வரணும்? என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல. நீ தான் தேவையில்லாம அவளுக்கு ரொம்ப ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க. ஏன் இவ்வளோ ரூல்ஸ் போடுற? அவளை ஃப்ரீயா தான் விடு அப்படின்றப்போ, உங்களுக்கு தான் உங்க பொண்ணை பத்தி கவலை இல்லையே அப்படின்றப்போ, இங்க பாரு ஆமா உண்மையிலே என் பொண்ணை பத்தி எனக்கு கவலை இல்ல. இதெல்லாம் அவங்களோட ஃப்ரீடம். அவங்களுக்கு புடிச்ச விஷயத்த அவங்க பண்றாங்க. நம்ம என்ன சொல்றது? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. இந்த பக்கம் ஹீரோவுமே அவனோட வீட்டுக்குள்ள வருவான். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருவான். ஆப்போசிட்ல பார்த்தா அவங்க அம்மாவும், அக்காவும் வெளிய கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அக்காவுமே சொல்லுவாங்க, "எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு. அதனால அம்மா போய் ஏர்போர்ட்ல விட்டுறேன்." அப்படின்றப்போ, "இல்ல, இல்ல. எனக்கு இன்னைக்கு டேட் இருக்கு. அதனால என்னால போ முடியாது. நான் டேட்டிங் போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவான். இவங்க 2த்துக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். "என்னது இவன் டேட்டிங் போறானா?" அப்படின்ற மாரி இவங்களுமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பாட்டுக்கு எதையுமே மதிக்காம அங்கருந்து போயிடுவான். ஹீரோயினுமே மேக்கப்லாம் பயங்கரமா போட்டுட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவங்க அம்மாவுமே வருவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இவளையே பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு மாரி குறுகுறுன்னு. அப்ப ஹீரோயினுமே, "அம்மா என்னம்மா இப்படி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்றப்போ, "ஏன் இவ்ளோ மேக்கப்?" அப்படின்றப்போ, "அம்மா ஃபர்ஸ்ட் டைம் போறேன்ல அதனால தான்." அப்படின்றப்போ, "அந்த பெண் தான் உன்ன லவ் பண்றான்ல. நீ எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க போறான். எதுக்கு இவ்ளோ மேக்கப் போடணும்?" அப்படின்றப்போ, "சரிம்மா இன்னும் ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பா. இவங்க அம்மாவுமே அவள உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அத பார்க்குறப்போ ஹீரோயினிக்குமே, "அம்மா தயவுசெய்து இந்த மாரி பார்க்காதம்மா. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ்மா இந்த ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன். நீ கொஞ்சம் கிளம்பு." அப்படின்றப்போ அவங்க அம்மாவுமே, "சரி, சரி போட்டுட்டு கிளம்பி போ." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே அங்கருந்து போயிடுவாங்க. ஹீரோயினுமே பயங்கரமா மேக்கப்லாம் போட்டுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே ஒரு புது கார் எடுத்துட்டு வெளிய வருவான். அப்பம்போது அந்த கார பார்த்துட்டு ஹீரோயினுமே, "என்ன இந்த கார நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே." அப்படின்றப்போ, "இது என்னோட சொந்த காரு. இதுல இதுவரைக்கும் நான் யாரையுமே ஏத்துனது கிடையாது. என் அக்காவ கூட ஏத்துனது கிடையாது." அப்படின்ற மாரி ஹீரோவுமே சொல்லுவான். அப்ப ஹீரோயினுமே, "அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணா உன்னோட கார்ல ஏறப் போறேன்." அப்படின்றப்போ, "நீ தான் லாஸ்ட் பொண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோவுமே ஹீரோயினிய அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போவான். இவங்களுமே அங்கருந்து கிளம்பி மூவி பார்க்கறதுக்காக தான் தியேட்டருக்கு வருவாங்க. இவளுமே திரும்பி திரும்பி பார்ப்பா, "என்னடா இந்த தியேட்டர்ல யாருமே இல்ல. நம்ம 2 பேர் தான் இருக்கோம்." அப்படின்றப்போ ஹீரோவுமே சொல்லுவான், அசிஸ்டன்ட் தான் சொன்னான், பொண்ணுங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, பேய் படத்துக்கு கூட்டிட்டு போ. அதேபோல அந்த டிக்கெட் ஃபுல்லாவே நீ புக் பண்ணிட்ட அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும்னு அவன் தான் சொன்னான். அதனால தான் நான் இந்த மாரி பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவனுமே பேய் படத்த பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின்ட்டயுமே கேட்பான், "உனக்கு எதுவும் பயமா இருக்கா?" அப்படின்றப்போ, "பயமா? எனக்கா? பயம்லாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்ற மாரி ஹீரோயினி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஹீரோக்கு தான் பயமா இருக்கும் போல. நெறைய சீன பார்க்கவே மாட்டான். பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். ஹீரோயினுமே, "என்னாச்சு உனக்கு பயமா?" அப்படின்றப்போ, "இல்ல, இல்ல பயம்லாம் இல்ல. ரொம்ப வெளிச்சமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். அவனுமே அங்க சீன ஏதாவது பார்த்துட்டான்னா பயமாயிடும். ஐயோ! பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தோள்ல சாய்வான். ஹீரோயினி பயப்படுவான்னு நெனச்சு இவன் கூட்டிட்டு வந்திருப்பான். கடைசில ஹீரோவே பயந்துட்டு அந்த படத்த பார்த்துட்டு இருப்பான். ஒரு வழியா படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கருந்து வெளிய வருவாங்க. அதே டைம்க்கு ஹீரோக்குமே கம்பெனில இருந்து கால் வந்துரும். இந்த மாரி அவசரமான வேலை கிளம்பி வா அப்படின்ற மாரி சொன்ன உடனே, ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட சொல்லுவான், "இந்த மாரி அவசரமா கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க. நம்ம இன்னொரு நாள் இத கன்டின்யூ பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அவளோட ஐஸ்கிரீம் ஷாப்ல விட்டுட்டு, "நான் அப்புறம் உன்ன பிக்கப் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவனுமே கம்பெனிக்கு போயிடுவான். "என்ன இன்னைக்கு உன்ன பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கே." அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, ஹீரோயினுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவ ஃப்ரெண்ட உட்கார வச்சு கதை சொல்ற மாரி சொல்லிட்டு இருப்பா. அதே டைம்க்கு ஹீரோவோட கம்பெனில ஒர்க் பண்ற 2 எம்ப்ளாயீஸ் அங்க வந்திருப்பாங்க. ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு 2 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஹீரோவ பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டாவே தெரியுது. எப்போதுமே அவன் இப்படி இருக்க மாட்டான். இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கானே! அவன பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாரி 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்கிற ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்மள லவ் பண்றான்ல, அதனால தான் அந்த மாரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான் அப்படின்ற மாரி ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க ஹீரோ பத்தி தான். அநேகமா ஹீரோ ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றான்னு நெனைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்ற மாரி ஒரு பொண்ணு சொல்றப்போ, இன்னொரு பொண்ணுமே சொல்லுவா, "அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது. இப்ப நம்ம கம்பெனில புதுசா அந்த ஷேர் ஹோல்டர் வந்திருக்காங்கல்ல, அவங்க தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் அந்த பொண்ணு காமிச்சிட்டு இருப்பா. யாரு அப்படின்னா, அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட தான் அவ காமிச்சிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கு இங்க கடுப்பாகும். என்னடா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க தேவையில்லாம ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம். அவன் இல்லாத டைம்ல அவன பத்தி என்ன பேசிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாரி இவ கோவமா கேட்டுட்டு இருப்பா. அத கேட்டுட்டு அந்த பொண்ணுமே, "இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ ஏன் கோவப்பட்டுட்டு இருக்க? உனக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, ஹீரோயினுமே, "எனக்கும் அவனுக்குமா? நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்." அப்படின்ற மாரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அத கேட்டுட்டு இந்த 2 பொண்ணுங்களுமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுரும். "என்னது நீ தான் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, இவ கூட தான் கேர்ள் ஃப்ரெண்ட். நானும் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு." அப்படின்றப்போ, "இங்க பாருங்க நீங்க சும்மா விளையாடாதீங்க. நான் உண்மைய தான் சொல்றேன். நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பா. அத இந்த 2 பொண்ணுங்களுமே கேட்கவே மாட்டாங்க. சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப இவளோட ஃப்ரெண்டுமே வந்து சொல்லுவா, ஹீரோனோட ஃப்ரெண்டு, "இங்க பாருங்க, உண்மையாவே என்னோட ஃப்ரெண்டு தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. நீங்க நம்பி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றப்போ, இவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே, "இங்க பாரு, அப்ப நான் கூட தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவளும் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அதுக்கு என்ன பண்றது?" அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்கப்போ, அதே டைம்க்கு அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுவான். ஹீரோ வந்தோனே இந்த 2 பொண்ணுங்களுமே போயிட்டு ஹீரோட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். "இங்க பாருங்க, அந்த பொண்ணு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மையா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கப்போ, உடனே ஹீரோவுமே ஹீரோயினைய பார்த்து கேட்பான். "ஏன் அந்த மாரி நீ சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.